Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 505 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஈஸ்ட் ப்ளூல ஒரு 3 பைரட் கப்பல் நின்னுட்டு இருக்குது. அவன் என்னடானா இங்க இருந்து கிராண்ட் லைனுக்கு போய் இந்த மொத்த உலகத்தையுமே டேக் ஓவர் பண்ணிடலாம், இனிமேட்டு இந்த உலகம் நமக்கு தான், ஒயிட் பியர்டு செத்து போயிட்டான்னு சொல்லி அவங்க சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் போது தூரத்துல ஒரு நேவி கப்பல்ல இருந்து மடன்னு எக்கச்சக்கமா குண்டு தெரிச்சடிச்சு வந்து அடிக்கும். அவ்வளவுதான், அந்த கப்பல் எல்லாமே மொத்தமா காலி. ஏன்னா அந்த வேலையை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம கார்ப்பு. பின்ன அவரு முன்னாடி பைரட்ஸ் எல்லாம் வாழாட்டலாமா? அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம டாடனை காட்டுறாங்க. அவ சரக்க கேப் விடாம அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏன்னா ஏசு செத்த அவளுக்கு ரொம்பவும் கவலையாயிருச்சு. அவன் இங்க இருந்து கிளம்பி போறேன்னு சொன்னப்பவே அவளால தாங்கிக்க முடியல. இப்ப செத்துட்டாங்கிற விஷயத்தை எப்படி தாங்க முடியும்? மாக்கிமா ரொம்ப சரக்கு அதிகமா போகுது, வேண்டாம் போதும்னு சொல்லுவான். ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல. அந்த டைம் எல்லாம் வெளியில கார்ப் ஷிப் வந்திருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அப்படியே சேர நவுத்துவா கீழே பார்த்தா ஏகப்பட்ட கிளாஸ். அப்படின்னா கவலை தாங்க முடியாம கேப் விடாம சரக்கு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கா. அப்படின்னா கார்ப் இப்போ விண்டுமில் வில்லேஜுக்கு தான் வந்திருக்காரு. அதான் அந்த கோவா கிங்டம் இருக்கே, அங்கதான். அவர் அந்த வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அங்க இருந்த மக்கள்லாம் அடுத்தடுத்து கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. போர் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, லூஃபிக்கு என்ன ஆச்சு, எல்லாம் எப்படி இருக்காங்க, ஒயிட் பியர்ட் செத்தனால இந்த உலகத்துக்கு என்ன ஆக போகுது, அப்படி இப்படின்னு கேள்வி அடிச்சு தள்ளுவாங்க. எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பைரட் கப்பல்லாம் இங்க சுத்திட்டு இருக்குது, எங்களுக்கு பயமா இருக்குதுன்னு. ஏன்னா திடீர்னு நைட்டு நேரம் வந்து அட்டாக் பண்ணிட்டானுங்கன்னா அதனாலேயே இவங்க ஒழுங்கா தூங்குறதும் இல்லையாமா. யாருப்பா அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் வரும்போது தான் 3 கப்பலை சம்பவம் பண்ணிட்டு வந்தேன், இனிமேட்டு எந்த பஞ்சாயத்தும் இல்லைன்னு மக்களுக்கு செம ஹாப்பி. அவனுங்க எல்லாம் சண்டையே போட தெரியாதவனுங்க, அதனால தான் மண்டைய போட்டானுங்க. ஒயிட் பியர்டு செத்ததுல இருந்தே நிறைய இடத்துல கலவரம் இப்படிதான் போயிட்டு இருக்காமா. மெயினா ஈஸ்ட் ப்ளூல யாரு வேணாலும் வர்ற மாதிரி இருக்கிற வில்லேஜ் இதுதான். அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருவானுங்க. என்னன்னா இந்த ஏரியா நேவி வைஸ் அட்மிரல் கார்ப்போட செக்யூரிட்டிக்கு கீழே இருக்குதுன்னு. அப்படின்னு அந்த பைரட்ஸ்ங்க கொஞ்சம் பயப்படுவானுங்கல்ல, அதுக்காக. சோ இதுக்கப்புறம் யாரும் எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம்னு எல்லாத்துக்கும் நிம்மதி தான். ஆனா அவங்களுக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, மவுண்டன் பேண்டிட்ஸ் எல்லாம் வந்து மக்கினோவோட பார்ல சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்களாமா. அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லி நம்ம கார்ப்பு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் உள்ளுக்குள்ள இருந்து கரெக்டா நம்ம டாடன் வந்து, ஏ கார்ப்பு வந்துட்டியா, உனக்காண்டி தான்டா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கட்டை எடுத்து அவன் மண்டையிலே ஒரு அடி. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மூஞ்ச கொண்டு வந்து என்கிட்ட காமிப்பண்ணு. அவன் திருச்சடிச்சு போய் விழுவான். நல்லா யோசிச்சு பாருங்க, சுத்தி மக்கள் இருக்காங்க, நேவி ஆட்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கார்ப் ஒண்ணு சின்ன ஆள் இல்ல, நேவியோட வைஸ் அட்மிரல். அவரை இப்படி ஒரு மவுண்டன் பேண்டிட் வந்து அடிச்சா என்ன ஆகும்? ஆனா அவ அதெல்லாம் பத்தி கவலையே படாம அடிச்சிட்டான். கார்ப் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, எனக்கு இவ்வளவு நல்லாவே தெரியும், தள்ளி நில்லுங்க நீருவான். அதுக்கப்புறம் படுக்க போட்டு ஏறி உட்கார்ந்து சட்டைய புடிச்சு, நீ அந்த பேட்டில் ஃபீல்டுல இருந்ததானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணாம ஏன் விட்ட? ஏன்டா ஏன் 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 ஏச சாக விட்ட? அவன் சாகுற வரைக்கும் உன் கண்ணு முன்னாடி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியான்னு சொல்லி கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. நம்ம கார்ப்புக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே வாயை மூடிட்டு சைலண்டா இருந்துருவாரு. அவரை நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். சொல்ல போனா அவருக்குமே கஷ்டமா தானே இருக்குது. உனக்கு ஃபேமிலியை விட உன்னோட வேலை தானே முக்கியம்னு சொல்லி கோக்காமாக்கா குத்துன்னு கண்டமேனியை குத்துவா. நீ நேவியோட ஹீரோ தானே, நீ எல்லாம் எதுக்குடா இப்படி இருக்கணும், போய் சாவு அப்படின்னு குத்திட்டே இருப்பா. அவரும் வாங்கிட்டே தான் இருப்பாரு, தடுக்கவும் மாட்டாரு, எதுவும் பேசவும் மாட்டாரு. அவருக்கே உள்ளுக்குள்ள பயங்கரமா பெயின் ஆகத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் நீதி நேர்மைன்னு மத்த மக்களை காப்பாத்துறதுக்கு போராடி தான் ஆகணும். டாடன் விடுறதா இல்ல, சாவுடா நீ மட்டும் ஏன் உயிரோட இருக்கேன்னு அந்த அடி அடிப்பான். உடனே மாக்கினோ உள்ள வந்து தடுத்து, வேண்டாம் இதை பண்ணாத என்ன ஒண்ணு சார் ரைட்டுன்னு விட்டுட்டு டாடன் ரொம்பவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. மாக்கினோ இருந்துகிட்டு, அவர் எவ்வளவு ஃபீல் பண்றாருன்னு ஒன்னால அதை ஃபீல் பண்ண முடியலையா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஸ்பாட்ல இருந்தும் கூட அவரால் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அப்ப அவரு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லுவா. உடனே கார்ப் அந்த சம்பவத்தை யோசிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவாரு. கொஞ்சம் விட்டுருந்தா அக்கைனோக்கு சம்பவமா இருக்கும், சென்குக்கு வந்து தடுத்தனால தப்பிச்சிட்டான். அப்போ டாடன் இருந்துகிட்டு, இவன் என்ன ஃபீல் பண்ண போறான், இவனை விட அதிகமா ஃபீல் பண்ண போறது லூஃபி தான், அவனை பத்தி யோசிச்சு பாத்தீங்களாமா. ஒரு மக்கள்லாம் ரொம்பவும் கவலைப்பட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மாக்கினோ எல்லாம் அழ ஆரம்பிச்சிருவா. உடனே அவளுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா, ஏசு ஒரு டைம் மத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லி இவகிட்ட வந்து கேட்டிருப்பான். உடனே அவ எங்க இருந்து ஆரம்பிக்கலான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிராட்டிடியூட்ல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது யாராச்சும் ஏதாச்சும் உதவி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நன்றி சொல்லணும், இல்ல ஹெல்ப் பண்ண போறாங்கன்னா அதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லணும். அப்பதான் நீ ரெட் ஹேட் பைரட் ஷாங்க்ஸ் கிட்ட போய் ஒழுங்கா தேங்க்யூ சொல்ல முடியும்னு சொல்லுவாளா. லூஃபிக்கு ஷாக்கா இருக்கும், எது அவனை போய் மீட் பண்ண போறியான்னு. உடனே ஏசு, ஆமா நான் ஒரு பைரட் ஆனா கண்டிப்பா அவனை போய் மீட் பண்ணுவேன், ஏன்னா ஒரு அண்ணனா என்னோட கடமை இதும்பா. சரி ஓகேன்னு மாக்கினோ என்ன சொல்லுவா, இப்போ ஷாங்க்ஸும் உன் கண்ணு முன்னாடி இருக்காரு, அவர்கிட்ட நீ எப்படி போய் பேசுவ அப்படின்னு கேட்டோன்னே ஏசு பேசுவான் பாருங்க பேச்சு, அதுதான் வேற லெவலு. நான் தாண்டா ஏசு, யாரா நீ நாசமா போனவனேம்பா. நாசமா போனவனா தம்புடு, அதெல்லாம் பேசக்கூடாது, வேற மாதிரி கேளும்பா, உன் பேரை சொல்லும்பா. உன்னை அவ இல்ல இப்பெல்லாம் கேட்க கூடாதும்பா. இல்ல லூஃபி வேற இடையில வந்து லொல்லு பண்ணிட்டு இருப்பான், ஏன்டா அப்படி முட்டா பைய மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு. உன்னை அடுத்தது, ஆமா வீணா போன விலங்கா வெட்டி யாரு நீங்கள், உங்கள் பெயர் என்ன நீ கேப்பான். தம்பே இதுவும் ஆகாது அப்படின்னு அடுத்தடுத்து ஒன்னொன்னா சொல்லுவானுங்க. இல்ல லூஃபி
இடையில பூந்து இல செத்தப்பல யார்ல நீ அப்படின்னு கேட்டு போவான். இப்படி இவங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது அவளுக்கு சிரிப்பா வரும். ஏசு புடிச்சு கத்துவான், ஏன்டா குறுக்க பூந்து குட்டியா குழப்பிட்டு இருக்க, பேசாம இருடா வெண்ணன்னு. அவன் உடனே டாபிக்க மாத்துவான். ஏசு நல்லா கேட்டுக்க, நானு காட்டுக்குள்ள அனகோண்டாவோட நெஸ்ட கண்டுபிடிச்சேன், அதுல பூரா பெரிய பெரிய முட்டையா இருக்குது, நம்ம வேணா இப்ப எடுத்துட்டு வந்து சாப்பிடலாமான்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் ஏசு ஆணு வாய பழப்பான். ஆனா அதுக்கப்புறம் இல்ல நான் மத்தவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு கத்துக்கணும், அதனால என்னால இப்ப வர முடியாதுமா. எப்படி அவனுக்கு சின்ன வயசுல பண்ண சேட்டையெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவளுக்கு அப்படியே அழுகையா வரும். லூஃபிக்கு அவங்க அண்ணனை அவ்வளவு பிடிக்கும். அவன் கண்ணு முன்னாடியே அவன் செத்து போயிருக்கான்னா அவனுக்கு எப்படி இருக்கும். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடமே கொஞ்ச நேரம் நிசப்தமா இருக்கும். அப்ப மேயர் வந்து விசாரிப்பாரு, என்னன்னா அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல லூஃபியை திடீர்னு காணோம்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, அவன் எங்க போனா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா தெரியல, சம்மேரியன்ல தப்பிச்சு போயிட்டான் பாரு. ஆக்சுவலா லூஃபி அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் இவரு நேவி போர்ஸோட போய் அவனை தேடி பார்த்திருக்காரு, எங்கேயுமே அவன் இருந்த மாதிரி இல்ல, ஆனா கண்டிப்பா உயிரோட இருப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்ப டார்டன், லூஃபி ஒரு முட்டா பையதான், பட் அவன் என்ன மாதிரி பைரட்டா இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் அவன் சைடு தான் நிப்பேன்பா. இப்ப அவன் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கும் போதே டார்டனுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. உடனே அங்க இருந்து கத்திட்டு இருப்பா, லூஃபி இதுக்கப்புறம் தோத்துறாதன்னு. அப்படியே கட் பண்ணி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த கிராண்ட் லைன்ல நியூ வேர்ல்டுல காட்டுறாங்க. அங்க ஏகப்பட்ட பைரட்ஸுங்க ஒண்ணு கூடி இருப்பாங்க. எதுக்குன்னா ஒயிட் பியர்டுக்கும் ஏசுக்கும் அஞ்சலி செலுத்த. மார்க்கோ ஷாங்க்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான், ஏன்னா அவன் இந்த அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கான்ல. ஆக்சுவலா ஒயிட் பியர்டும் இவனும் பயங்கரமான எனிமிங்க, பட் எப்பவுமே ஷாங்க்ஸுக்கு ஒயிட் பியர்டு மேல மரியாதை இருக்குது, அதனால தான் நான் இந்த அளவுக்கு பண்ணேன். அண்ட் இவன் மட்டும் இல்லாம சென்கோக்குமே ஒயிட் பியர்டை மதிச்சிருக்காரு, அதனால தான் நாங்க எங்க இஷ்டத்துக்கு மரியாதை செய்வோம்னு சொல்லி கேட்ட உடனே தாராளமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டான். சரி, ஒரு வழியா நல்லபடியா அஞ்சலி எல்லாம் செலுத்தியாச்சு. இப்ப என்னன்னா லூஃபியை நினைச்சுதான் ஷாங்க்ஸுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா இந்த சம்பவத்துல ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டதே லூஃபியா தான் இருக்கும். ஷாங்க்ஸால நம்ப முடியல, ஏஸ் ஏன் இப்படி பண்ணான்னு. அதான் இவன் ஓடிட்டு இருக்கும் போது அக்கைனோ வேணும்னே வெறுப்பேத்துறக்காண்டி ஒயிட் பியர்ட் அசிங்கமா பேசினால, அதனால தானே திரும்பி போய் சண்டை போட்டு கடைசியில செத்து போயிட்டான். ஆக்சுவலா இவனுக்கு தெரிஞ்சு ரோஜருமே இப்படித்தான் பண்ணுவாராமா. சில டைம் எல்லாம் இவங்க கப்பல்ல வரும்போது ஏகப்பட்ட கப்பல் வந்து இவங்களை ரவுண்டு கட்டி நின்றும். அந்த டைம் எல்லாம் எஸ்கேப் ஆகி போகணும்னா போலாம், ஆனா அப்பவுமே மனுஷன் நின்னு சண்டை போட்டு கிளின்னு அத்தனை பேர்த்தையும் கிழிச்சு தள்ளிடுவாரு. சோ அந்த மாதிரி தான் நம்ம ஏசும். ஒண்ணு மட்டும் ஷாங்க்ஸ் லூஃபிக்கு சொல்ல ஆசைப்படுறான், என்னன்னா வெற்றியும் தோல்வியும் அடுத்தடுத்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் நம்ம ஆஃப்டர் ஆல் மனுஷங்க, சோ அழுகிறது தப்பு இல்ல, நீ இதை கடந்து வந்துதான் ஆகணும்னு சொல்லி லூஃபியை நினைச்சு அவன் பயங்கரமா ஃபீல் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.